உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மெத்தட்ஸின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, ஒரு கல்யாணம் காட்சிக்கு நல்லா போனோம்னா, முக்காவாசி மொய்ங்கிறது வந்து இப்ப வந்து மொய்க்கே வைக்கிறதுன்னா, அது கியூல நின்னு மொய் வைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல எங்கேயாச்சும் மொய்னா, நான் எங்க கல்யாணத்தப்பலாம் ரூ. 10 ரூ. 5 அப்படிதான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மொய் வைப்பாங்க. ரூ. 2 வைப்பாங்க, ரூ. 1 வைப்பாங்க. ரூ. 10 ரூ. 5 அதுக்கு மீறி அந்த டைம்லலாம் மொய்யெல்லாம் அதிகமா யாரும் வச்சதும் இல்ல, வாங்குனதும் இல்ல. அந்த மொய்ங்கிறது பரம்பரையா எல்லாத்துக்கும் அப்படியே வர்றது. ஒரு குழந்தை பிறந்துச்சா, அந்த குழந்தைக்கு காது குத்தி, மொட்டை அடிச்சு, இதுக்கெல்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இது வந்து தாய்மாமன் மொற. இப்ப வந்து சீரெல்லாம் பண்ணும்போது, அந்த காலத்துலலாம் பவுன் விலை கம்மி. நாங்க எனக்கெல்லாம் வாங்கும்போது ரூ. 1000 தான். ஆனா இப்ப வந்து அது 85,000க்கு மேல ஆயிப்போச்சு. இப்ப நாங்க எங்ககிட்ட 10 பவுனு எங்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்கன்னா, தாய்மாமன் சீர் பண்ணும்போது, அவங்க பிள்ளைங்க பசங்களுக்கு 10 பவுனுக்கு நாங்க எங்க போறது? 85,00,000க்கு நம்ம எங்க போறது? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு, இப்போ ஏணி வச்சா கூட எட்டாது. டபுள் ஏணி, ட்ரிபிள் ஏணின்னு வச்சுக்கிட்டே போனாலும் அது எட்டறவில்ல. அது பாட்டுக்கு உச்சத்துக்கு போயிட்டுச்சு, தங்கம் விலை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல இது பண்ணுவாங்க. இப்ப அத்தை முறை, மாமா முறை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா இப்படி எல்லாருமே வந்து ஒரு மொய் வைப்பாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து அவங்களும் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. அதே இது நம்மளும் என்ன பண்ணோம், அந்த காலத்துல எல்லாம் வந்து ரூ. 5 ரூ. 10 திருப்பி கொண்டு போய் வச்சிருவோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பவுனுக்கு தான் கொஞ்சம் அப்பமும் டிமாண்டு, இப்பவும் ரொம்ப ரொம்ப டிமாண்டு. ம மொய்யிங்கிறது அந்த காலத்து தொன்று தொட்டு வர்ற மாதிரி ஆ பழமொழியே ஒண்ணு இருக்கு. "ஆத்து மொய், சேத்து மொய், அழுகுறதும் சேந்து மொய்ன்னு" சொல்லுவாங்க. அந்த மாதிரி மொய்யிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழமொழி. என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த வாங்குனத திருப்பி வச்சிரணும். மொய்யிங்கிறது வந்து நெறைய இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு குடுக்கறது அப்படின்னு. ஆனா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் இயலாமை காரணமா நம்ம வந்து ஒருத்தருக்கு இது பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு, அந்த இது வந்து அவங்கவங்களுக்கு அது ஒரு பெருமை. சரி இந்தாங்க எங்ககிட்ட இருக்கிற தொகைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு கொஞ்சமா ஏதோ நம்மளுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அவங்களுக்கு குடுத்தோம்னா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கல்யாணத்தெல்லாம் முடிச்சு பண்ணி, நம்ம வீட்ல ஏதோ ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது, அவங்களும் நம்ம பாரு நம்ம வச்சிருக்காங்க. நம்ம வந்து அத மேல கொஞ்சம் ஜாஸ்தியாவே நம்ம குடுக்கணும். நம்மளுக்கு வந்து உதவி இருக்காங்க பாரு, அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தர் அவனுக்கு என்ன போய் மொய் வைக்காட்டி என்ன? இந்த மொய் வாங்கி தான் அவன் பண்றானா? அப்படிம்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் எத்தன காசு பணம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பாங்க. அது வைக்கிறாங்களா இல்லையா? எ லட்சக்கணக்குல வந்தாலுமே, ஒருத்தர் வந்து ஒரு மொய் வைக்கலன்னா, "பாரு அவன் வைக்காமயே போயிட்டான் பாரு" அப்படிம்பாங்க. இந்த காலத்துல. அந்த காலத்துல அப்படி இல்ல. வந்தாங்களா எல்லாம் நல்லா வயிறு நெறைய சாப்பிடணும். எல்லா உறம்பறைங்களும் பார்த்து நல்லா பேசி, அன்னைக்கு கலகலப்பா இருக்கும். ஒரு கல்யாணம் வீட்லனும் சரி, ஒரு காது குத்து, மொட்டை அடிச்சு பண்றதும் சரி, ஒரு குழந்தைக்கு பொட்ட புள்ளைக்கு சீர் வைக்கிறதுன்னு வைங்க. அதுக்கு அதே மாதிரி வளைகாப்பு சீரு, இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்குமே அதுக்கு மொய் இருக்கு. மொய்ங்கிறது வந்து அவங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்குமே மொய் நம்ம செய்யணும். பொறந்தோனே மொட்டை அடிச்சு, காது குத்தி, இல்லாட்டி பேர் வைக்கிறதுன்னு அது ஒரு ஃபங்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கும் கூப்பிட்டாங்கன்னா எல்லாம் போயிட்டு, அது ஆளுக்கு ஒரு காசு 10ஓ, 20ஓ கையில வச்சு அந்த காலத்துல 5 தான் பெருசு. 10க்கு மேல போனா பணக்காரன். அதனால ரூ. 5 வைக்கிறதே பெரும்பாடு. அந்த மாதிரி ரூ. 5 ரூ. 10ல அப்ப வைப்பாங்க. இப்பல்லாம் அப்படி இல்ல. எங்க போனாலும் அவங்களுக்கு 100 ரூ. 50 வந்து இப்ப ரூ. 500 மாதிரி வச்சுட்டு வந்துடுறாங்க. யாரும் வந்து ரூ. 50 வச்சா, ஐயோ! கேவலமா நினைப்பாங்க. "இது என்னடா இவன்ட்ட இவன் ரூ. 50 மொய் வச்சிருக்கான் பாரு" அப்படிம்பாங்க. இப்ப இந்த காலத்துல. இப்ப வந்து ஒரு 5,000, 10,000 ஓ அப்படி வச்சா தான், மொய் நெறைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க.
பிறந்தோடனே பேர் வைப்பாங்க. அந்த பேர் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்கு எல்லாம் வேண்டுங்க மொய் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருசான பிறகு மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க. அதுக்கு தாய்மாமன் சீரு, பக்கத்துல அத்தை, மாமா அவங்க இவங்கன்னும் போது அது மொய் எல்லாமே. அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம அந்த குழந்தைக்கு செய்யணுமே. ஒவ்வொருத்தரும் அப்படி இல்லை, நம்மளுக்கு செஞ்சாங்களோ இல்லையோ நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நல்ல மனசு கோணாம நல்லா செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் செஞ்ச மொய்யே அவன் செய்யலையாம இவனுக்கு போய் என்ன போய் செய்யறது அப்படின்னு சொல்லி இப்பவும் அப்படி பேசுறவங்களும் இருக்கிறாங்க.